காவல்துறையினரின் சித்திரவதையில் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது நகை திருட்டு புகாரை அளித்திருந்த மதுரையைச் சேர்ந்த நிகிதாவிற்கும் பாஜக RSS அமைப்பிற்கும் தொடர்பிருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை நைனா நாகேந்திரன் மறுத்துள்ளார். இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். முருகன் மாநாட்டையே நிகிதா தான் முன்னின்று நடத்துறாங்கன்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. புகைப்படங்களும் இப்போ வந்துட்டு இருக்கு. அப்போ நிகிதாவுக்கு பாஜக RSS உடைய பின்னணி இருக்கா? அரசு நேர்மையாக செம்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதில் குழப்பம் விளைவிப்பதற்கு யாராவது பின்புலமாக இருக்கிறார்களா? இதில் நிறைய சாதாரணமாக உடனே ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அஜித் என்பவரை காவல்துறை இப்படி தாக்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிகிதாவும் அண்ணாமலை சார் வந்து கைவிட்டு மாதிரி ஒரு போட்டோ வந்து அதாவது நான் அந்த போட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சிங்களேன், ஒரு பேட்டி கிட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாடு முருக மாநாடு இருந்தது. ஆமா, அதுல வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்திருக்கிறதா ஒரு அது முழுக்க நாங்க தான் இருந்து நடத்தணும். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுக வேணா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கும்.